நண்பர்களே, சிஎன் அண்ணாதுரை அவர்கள் இந்த நாட்டினுடைய மாபெரும் ஒரு ஒற்றை மனிதனாய் வயது முதிர்ந்த காலத்தில் பெரியார் ஆற்றிக்கொண்டு இருந்த அந்த தொன்றை நிறுத்தி அரசியல் சட்டமாக்கலாம் என்று கூறி அவருடைய திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றினார். அது நாட்டின் அடக்குமுறை சட்டமாகவும் அதே நேரத்தில் நாட்டில் உள்ள எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பளிக்கக்கூடியதாகவும், பெரும்பாலும் அதில் இருக்கக்கூடியது அனைத்தும் ஆரியர்களுக்கு எதிரான செயல்கள் என்னென்ன வகையில் இருந்ததோ அவைகளை எல்லாம் நீக்கி போட்டார். அவர் குறுகிய காலத்திலே அவருக்கு குரவலையில் புற்றுநோய் உருவாகி அமெரிக்கா செல்லக்கூடிய ஒரு நிலை வந்தது. அந்த அமெரிக்காவிலே போய் அவர் மருத்துவம் பார்த்து கொண்டு திரும்ப வந்த சிறிது காலத்திலே அவர் மரணம் அடைந்தார். அவர் 1969 மரணம் அடைந்து விட்டார், பிப்ரவரி 3 அந்த மரணத்திற்கு பிறகு அன்றைய நிதி அமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வரானார். அவர் முதல்வராகி அண்ணாதுரையின் மூலமாக மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற அந்த ஆட்சியை நிறைவு செய்து, அந்த நிறைவு செய்யும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாயிலாக திராவிட கழகமாக இருந்த பெரியாரின் சகல சட்ட போராட்டங்கள், மனித உரிமைகள் அனைத்திற்கும் சட்டம் இயற்றினார். இந்த நேரத்தில் டெல்லி அரசாங்கத்தில் அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். இந்த ஆட்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாருடன் இவர்களுக்கு சில உரசல்கள் உருவானது. இதை அவர் உற்று நோக்கி பார்த்து இதை தடுக்கக்கூடியவரா என்றால் இல்லை, அதற்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் உள்ளது. அதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆரிய கூட்டம். அந்த ஆரியர்கள் ஞானம் படைத்தவர்கள். ஞானம் என்றால் எப்பேற்பட்ட ஞானம் என்றால், இராஜாங்கங்களே ஆளக்கூடிய ஞானம் அவர்களிடத்தில் உண்டு. ஏனென்றால் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வருகை தந்த விதம் போர் புரிந்து இந்தியாவிற்குள் வரவில்லை. அவர்கள் தங்களுடைய ரிக்வேதத்தை எடுத்துக்கொண்டு ரிக்வேதம் மூலமாக சில நன்மைகளை செய்வதற்காக வந்து பல ராஜாக்களோடு அவர்கள் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் மிகப்பெரிய நிறுவனங்களில் இருக்கிற அனைத்து தலைமை பொறுப்புகளும் அவரிடத்திலே இருக்கிறது, அவர்களிடத்திலே. அப்பேற்பட்ட அந்த திரு கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் தஞ்சாவூர் பகுதியிலே மிகப்பெரிய நில மிராசுதார்கள் என்று கூறக்கூடிய மாபெரும் வாண்டையார்கள், மிகப்பெரிய நில ஜாம்பவான்கள் குடியிருக்கும் இடங்களில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஆற்று கரையோர பஞ்சமி நிலங்களே இருந்தன. ஆனால் அவர்கள் சிலர் அடிமைகளாக அந்த நில மிராசுதார்களின் தென்னமர தோப்புகளுக்குள்ளும் அந்த நில மிராசுதார்களின் வயல் வாய்க்கால்களுக்கு மத்தியிலும் குடியிருந்தார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு சொந்தமில்லாது இருந்தது. அவர்கள் குடியிருக்கும் இடத்திற்கு அவர்கள் செல்வதற்கு அந்த நிலங்களின் வரப்புகளிலே தான் நடந்து செல்ல வேண்டும். அவர்கள் பள்ளிகள் எந்த குழந்தைகளும் போவதற்கு வசதி இல்லாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வாழும் அந்த வாழ்க்கையை அவர் தஞ்சாவூர் பகுதியான திருவாரூரில் பிறந்து வளர்ந்தபடியால் அதையெல்லாம் ஞானமாக கவனித்து தமிழ்நாடு முழுவதும் எஸ்சி எஸ்டி மக்கள் எங்கெல்லாம் விவசாயிகளுக்கு விவசாயத்தை தொழிலாக வைத்திருக்கிற நில ஜாம்பவான்களுக்கு அடிமைகளாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்து அவர்கள் அனைவருக்கும் குடியிருக்கும் இடத்திலே இடமும், குடியிருக்கும் இடத்திலிருந்து பொது ரோடு வரைக்கும் ஒரு வண்டிப்பாதை அளவு இடமும் ஒதுக்கி பட்டா போட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை இயற்றினார். அந்த சட்டத்தை ரொம்ப துரிதமாக தஞ்சாவூர் மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டார்கள். திருச்சியிலிருந்து ஆரம்பித்து தஞ்சாவூர், நாகர்கோவில் என்று கூறுகிறேன்,
தஞ்சாவூர் மற்றும் தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த மயிலாடுதுறை மற்ற இடங்களிலெல்லாம் அவைகள் நிறைவேற்றப்பட்டது. அதை நேரடி கண்காணிப்பில் அவரே பார்த்தார். அப்பேற்பட்ட சட்டத்தை கொண்டு வந்து அங்கே வைக்கும் பொழுது நில மிராஸ்தார்கள் தங்கள் நிலங்களில் அவர்கள் விவசாயம் பண்ணவும் வேலை செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வருடப்படி அதாவது ஒரு வருடம் முழுவதும் அங்கே வேலை செய்தால் 3 வேளை உணவுக்கு தகுந்தது போல் ஒரு நெல் கொள்முதல்கள் செய்து கொடுப்பார்கள் நில மிராஸ்தார்கள். அதை தடுத்த பொழுது கலைஞர் அவர்கள் மின்சாரத்தை நிறுத்தினார். மின்சாரம் இருந்தால்தானே நீ விவசாயம் செய்வாய், வாகனம் மோட்டாரு பம்பு செட்டுகள் இயக்குவாய். இது போன்ற சில முன்னுக்கு பின் முரணான வேலைகளை அவர்கள் செய்யும் பொழுது சட்ட ரீதியாக அவர் சிலவற்றை செய்து அவர்கள் நிலங்களை உரிமையோடு கூட அவருக்கு பெற்றுக் கொடுத்தார். அதற்கு அடுத்தபடியாக கொடுமையான பஞ்சம் திரு மு. கருணாநிதி அவர்கள் காலத்தில் நடந்தது. அந்த பஞ்ச காலத்திலும் நான் சிறுவயதாக இருக்கும் பொழுதே எங்கள் வீடுகளிலும் நாங்களும் புதுக்கோட்டை மாவட்டத்திலே நாங்கள் அன்றைக்கு இருந்தோம். அந்த மாவட்டத்தில் ரேஷன் கடைகளிலே முரட்டுக்காலை என்று ஒரு அரிசி தருவார்கள். அதை வேக வைப்பதற்கு போதும் என்று ஆகிவிடும், அவ்வளவு விறகு தேவைப்படும். இந்த அரிசி மத்திய அரசால் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஏனென்றால் நாம் உணவு கட்டுப்பாட்டு கழகம் மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. அந்த மத்திய அரசாங்கத்திடமிருந்து நாம் பெற்று ரேஷன் கடைகளில் கொடுக்கும்போது கோதுமையும் வரும், அரிசியும் வரும், வேறு பொருட்கள் எல்லாம் எதுவும் கிடைக்காது. அதை ஒரு முறை இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் ஆட்சி கவிழ்ந்து மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஆட்சி வரும்பொழுது மு. கருணாநிதி அவர்களே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார்கள். பார்த்தால் அவர்கள் ஒரு சட்டத்திட்டத்தை போட்டு விவசாயம் பார்க்குறவர்கள் இவர்கள் எல்லோரும் ரொம்ப நஷ்டமடையும்படி செய்தார் மொரார்ஜி தேசாய் அவர்கள். உதாரணத்துக்கு ஜனதா சாப்பாடு என்று ஒன்றை எல்லா ஹோட்டல்களிலும் போட வேண்டும். அதில் காய்கறி அளவு, சாப்பாட்டு அளவு இவைகளெல்லாம் இப்படி இந்த அளவில் இருக்க வேண்டும் என்று போட்டவுடன் மிகப்பெரிய ஹோட்டல் அதிபர்கள் எல்லாம் கடையை மூடிவிட்டு அவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த பஞ்ச காலத்தில் தமிழகத்துக்கு அரிசி கேட்கும் பொழுது கொடுக்க மறுத்து விட்டார் மொரார்ஜி தேசாய் அவர்கள். அதற்கு பிறகு விசேஷமாய் ஞானமாய் ஒரு புத்தியாக சிந்தித்து தஞ்சை மாநகரம் முழுவதும் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருந்து விவசாயம் செய்யக்கூடிய நெல்லுகள் வெளியே செல்ல முடியாதபடி ஒரு சட்டத்தை போட்டு அரசே கொள்முதல் செய்து அதை பொது விநியோக கடை ஒன்றை ஆரம்பித்து ஒரு இடத்தை வைத்து ஒவ்வொரு ஊரிலும் அதை அவர்கள் கொள்முதல் செய்து ஏழைகளுக்கு வழங்கி வந்தார். அந்த சட்டத்திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கு நடப்பித்து இந்திய அரசாங்கத்திடமிருந்து உணவுக் கழகம் மூலமாக எதுவுமே பெற முடியாத அளவுக்கு தன்னிச்சையாக வாழ ஒரு மாபெரும் வல்லமையை கற்றுக்கொண்டார். அப்பேற்பட்ட ஒரு வேலையை செய்தார். அவருடைய சாதனை நாளையும் தொடரும்.